வணக்கம் சார். வணக்கம். லட்டு பிடிக்குமா உங்களுக்கு? லட்டு பிடிக்கும். ஆனா அத சுத்தி இருக்கிற சர்ச்சை தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய நியூஸ் படிச்சிருப்பீங்க. எல்லாம் நம்ம டிஎம் பார்வையாளர்களும் நிறைய படிச்சிருப்பாங்க. அதை பத்தி பேசியிருப்பாங்க, வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நியூஸும் படிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா ஓடிட்டு இருக்குது. பல பேர் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட அதை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அது ஒரு விரதம் மாதிரி, அதாவது அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை அது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புரட்டாசி சனிக்கிழமை விடாம திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம்னு நினைச்சு போறவங்க இப்போ ரொம்ப குழப்பத்துல அப்படியே ஆடி போயிருக்காங்க. ஆடி போயிருக்காங்க. அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. நிறைய பேரோட பேசும்போதெல்லாம் இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப வருத்தத்தோட உச்சியில இருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம இந்த திருப்பதி லட்டை பொறுத்த வரையிலும் அதுல வந்துட்டு அனிமல் ஃபேட் எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இந்த புரட்டாசி மாதம் அதுவுமா இந்த பரப்பப்படக்கூடிய விஷயங்களும் இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அப்போது வழங்கப்பட்ட அந்த டெண்டர், இப்ப சந்திரபாபு நாயுடு அப்புறம் இப்ப எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, குறிப்பா இந்த வீட்டுல வெளியே வந்த உடனே இது எப்படியெல்லாம் பரப்பப்படுது. திருப்பதி கோயிலை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உலகத்திலேயே மிக பணக்கார கோயில். அவ்வளவு வருமானம், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 3000 கோடி அவங்களுக்கு வெறும் உண்டியல் கலெக்ஷன் அதுலயே வருது. அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்கு. அந்த அந்த ஒரு பாயிண்ட் அவர்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எதுக்காக அதை சொல்ல போறேன்றது பின்னாடி சொல்ற பாயிண்ட்ல உங்களுக்கு புரியும். அது இது என்ன பண்ணிருக்காங்க, இந்த அதோட இல்லாம இந்த லட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில மாசங்கள்ல, குறிப்பா இந்த புரட்டாசி மாசம் மாதிரி இருக்கிறதுல வந்து 1 கோடி லட்டு வந்து ரெக்கார்டு பிரேக்கிங் மாதிரி பண்ணிருக்காங்க. அவ்வளவு இதெல்லாம் அதாவது மனிதர்களால முடியாதது அப்படின்னு. ஒரு நாளைக்கு நான் சொல்றது, ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாசத்துக்கோ இல்ல, ஒரே நாள்ல 1 கோடி லட்டு வரைக்கும் அவங்க பண்ணி ரெக்கார்டு காமிச்சிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி இருந்திருக்கு. சரி, இது எல்லாம் அந்த பேக்ரவுண்டு எல்லாம் தெரியும். திருப்பதியுடைய அந்த வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்காருதான் நம்பப்படுகிறது இந்துக்களால. 7 ஹில்ஸ், அதனாலதான் அது 7 கொண்டல வாடான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. 7 மலையான்னு நம்ம தமிழ்ல சொல்றதுதான் அது. அது மாதிரி இருக்கிறது தான் பேக்ரவுண்ட் பார்த்தோம். எல்லாருமே வந்து அந்த லட்டுல வந்து கலப்படம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷமா வந்து கர்நாடகால இருக்கிற டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நந்தினிங்கிற பிராண்டு தான் இவங்களுக்கு நெய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில வந்து அதை நிறுத்திட்டாங்க. நந்தினிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டு ஓப்பன் டெண்டர் விட்டுறோம், நாங்க அதுல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதுல வந்து நந்தினி வந்து விலை அதிகமா போட்டிருந்தாங்க. அதனால நாங்க குறைவா, ஒரு நாளைக்கு 15,000 கிலோ நெய் தேவைப்படுதான் திருப்பதிக்கு. அதனால நந்தினி வந்து விலை அதிகமா கொடுத்தாங்க. அதனால நாங்க வந்து அவங்கள ஒதுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல சில குற்றச்சாட்டுகள் எப்படி வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க இன்னொருத்தர்கிட்ட இது வாங்கி, அவங்க மிடில் மேன், ஆக்சுவலா அவங்க மேனுஃபேக்சரிங்கோ ப்ரொடியூசர்ஸோ கிடையாது, எங்க இருந்தோ வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இவங்க மிடில் மேன் கான்ட்ராக்ட் மாதிரி வாங்கி கொடுக்கறதான். இப்ப என்னுடைய முக்கியமான பாயிண்ட் இங்க என்ன வருது அப்படின்னா, 50 வருஷமா பாரம்பரியமா நந்தினியோட கீயை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து எந்த குற்றச்சாட்டையும் வந்ததே கிடையாது. அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மில்க்ல இருக்கிற ஃபேட் கண்டென்ட் வந்து ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. சாதாரணமா பால்ல வந்து 98ல இருந்து 104 வரைக்கும் இருக்குமா. இப்ப சமீபத்துல இந்த மாதிரி இந்த குழப்பங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி லேப் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எங்க பண்ணிருக்காங்கன்னா, NDDB, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு. அது வந்து ஆனந்த்ல, குஜராத்ல இருக்கு. அங்கதான் அமுலோடது இருக்கு. அங்க வந்து இவங்க அதை டெஸ்ட் பண்ணதுல அது இந்த 98ல இருந்து 104 வரைக்கும் இருக்கிற கூடிய யூனிட் வந்து 20 யூனிட் தான் இருக்காங்க. அதை வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு. நிறைய நீங்க பார்க்கலாம், மலையை காமிக்கலாம், டிவி நேயர்களுக்கு காமிக்கலாம். அது மாதிரி வந்து 20 தான் இருக்கு. இப்ப நான் வந்து அந்த 3000 கோடி சொன்னேன் இல்லையா, வருஷத்துக்கு 3000 கோடி அங்க கலெக்ஷன் வருதுன்னு. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு லட்டுக்கு ₹1 வந்து தேவஸ்தானத்துல இருந்து, திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து அந்த லட்டு செய்யறதுக்கு கொடுக்க முடியாத நந்தினிக்கு? எதுக்காக இவங்க அடுத்தவங்களுக்கு நந்தினியை கேன்சல் பண்ணிட்டு கொடுத்தாங்க? இவங்க கிட்ட என்ன பணமே இல்லையா? சீப்பா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க டெண்டர் கொடுப்போன்றதுக்கு. இது என்ன வந்து இந்த பொருளா சீப்பா கொடுக்கறதுக்கு? இது வந்து பகவானுடைய, கடவுளுடைய பிரசாதமா மதிக்கப்பட்டு அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து இந்த பிரசாதம்னு வரும்போது சில இந்துக்களே என்ன மாதிரி கேலி பேசியிருக்காங்கன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் சாமிக்கு முன்னாடி 1 கோடி லட்டு வச்சு நீங்க அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமா கிடைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எங்க உற்பத்தி பண்றாங்களோ அங்கே நேரா விற்பனை ஸ்தலத்துக்கு வந்துடுது.
அது என்ன பிரசாதமா, அது சாதாரண ஸ்வீட் தானே, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து நம்மளே உட்காந்து, நம்ம மதம் என்னங்க, கிறிஸ்டியன் மதத்துல வந்து நீங்க உட்காரும் போது, சாப்பாட்டுக்கு உட்காரும் போது அவங்க பிரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுறாங்க. அப்பனா என்ன ஆகுது, அது கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு தானே ஆகுது. அது மாதிரி நமக்கு வந்து அது கடையில வாங்கினதா இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு படைக்கப்பட்ட அவரை நினைச்சுக்கிட்டு புனிதமா கருதி தான் நம்ம லட்டை எடுத்துக்கிறோம். இவங்க அதையெல்லாம் கொச்சப்படுத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. குவான்டிட்டி பரிசியே நான் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். கண்ணா பின்னான்னு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. இது ஒரு பக்கம். இப்ப நான் எதை குறிப்பா சொல்ல வரேன்னா, நம்ம இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுல தமிழ்நாட்டுல இருந்து கூட ஒரு கம்பெனி கொடுத்துருக்குன்றாங்க. அவங்க வந்து நெய் சப்ளை பண்ணிருக்காங்கன்னா, இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த கம்பெனியோட தரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு 4 ட்ரக் நெய் திருப்பி அனுப்பியிருக்காங்க. திருப்பி அனுப்பினோன்னா அதை டெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரியான பதில் வரல அந்த கம்பெனியில இருந்து. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து அதனுடைய பியூரிட்டியை நிரூபிச்சுட்டோம் அப்படிங்க. நீங்க பாருங்க அது எங்கேருந்து எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. நெய் வந்து ஒரு உணவுப் பொருள், அதை உணவு சார்ந்த துறை அதை வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லணும். ஆனா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கும் உணவுத்துறைக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. ஆனா அவங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கம்பெனியோட அதிபர் என்ன சொல்றாரு, எங்க நோயெல்லாம் பியூரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து திசை திருப்புறதா தான். இது ஒரு இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து இப்ப வெளியே வருவோம். என்னுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நெய்யை பத்தி எல்லாரும் சொல்லியாச்சு. எல்லாரும் வந்து அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் போட்டாங்க. என்னென்ன ஆயில் இருக்கு, வெஜிடபிள் ஆயில் இருக்கு, லின்சீட் ஆயில் இருக்குங்கிறாங்க, அதுக்கப்புறம் பாம் ஆயில் இருக்குன்றாங்க. ஆனா குறிப்பா எதை பத்தி ரொம்ப அதிகமா பேசப்படுதுனாக்க, லார்ட் அப்படிங்கறத பிக் ஃபேட், LARDன்னு சொல்லுவாங்க லார்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தலோ, அது வந்து பீஃப் தலோ அப்படின்வாங்க, அதனுடைய கொழுப்பு சத்து சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஆயில்ல இருந்து கொழுப்பு சத்து சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து இந்து மதத்துல அடிப்படையா இருக்கிற புனிதத்தன்மை, நம்பிக்கை, மதம் சார்ந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அதுவும் கரெக்டா இந்த புரட்டாசி மாசத்துக்கு வந்திருக்குது. இது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு. இதே ஒரு மாற்று மதத்துல போய் அவங்களுக்கு தகாத, அவங்க மதம் சார்ந்தபடி சொன்னபடி இல்லாத உணவு, இது உங்களுக்கு சாப்பிடக்கூடாது தடை செய்யப்பட்ட உணவை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? இது எதுக்காக இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது. இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலா படுது. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. இப்ப வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி அவருடைய ஃபாதர் வந்து அவர் வந்து OSR ராஜசேகர ரெட்டின்னு, அவரே கிறிஸ்டியன் தான். அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம இந்த திருப்பதி அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்த போது திருப்பதியில வந்து 7 மலையில 2 இல்ல 3 மலையோ வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கொடுக்கறதா இருந்தாரு. கவர்மெண்ட் சொத்தா கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சர்ச் கட்டுறதா இருந்தாரு. அதுக்கப்புறம் அது பெரிய எழுச்சியெல்லாம் வந்தது, இந்துக்கள்லாம் போராடினாங்க, இது பண்ணாங்க, அது கைவிடப்பட்டது. இருந்தாலும் அந்த மென்டாலிட்டி இருக்கு. சரி, இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜசேகர் ரெட்டி காலத்துல இருந்தே இன்னி வரைக்கும் இந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சேர்மன் யாரா இருக்காங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் யாரா இருக்காங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். இவங்க சும்மா சொல்லுவாங்க, நாங்க பாருங்க நாமம் போட்டிருக்கோம், பொட்டியில பொத்து வச்சிருக்கோம், நாங்க ரொம்ப திருப்பதி ஏழுமலையான வந்து ரொம்ப கொண்டாடுறோம், ரொம்ப பக்தி சிரத்தையோட எல்லா விஷயத்தையும் நாங்க செய்யறோம். ஆனா கிறிஸ்டியன் குரூப். அதே மாதிரி அங்க வேலை செய்யறவங்களை வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, மோர் தென் 60% வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் தான். பேரு ஹிந்து பேரா இருக்கும். இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்டியன் நேம் வந்து சாமுவேல் அப்படின்னு சொல்றாங்க. சாமுவேல் தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா அவர் ஒரு நாள் அந்த சாமுவேல்ங்கிறது அபிஷியல் இதுல கூட கிடையாது, கிறிஸ்டியன் நேம்ல இருக்கு. ஆனா அவர் ஜெகன் மோகன் ரெட்டி அப்படின்னு ஜெகன் அப்படிங்கிறது பூரி ஜெகநாதருடைய பேர், அது அதை வச்சிருக்காரு அவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க வந்து ஒரு 60% வந்து அங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் TTDல வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. எல்லாமே கிரிப்டோ கிறிஸ்டியன் 60%. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ தவிர வேற கடவுளை வந்து எல்லாரையுமே, மத்த எந்த கடவுளா இருந்தாலுமே சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனாவே சொல்லுவாங்க. முருகனை பார்த்தா சாத்தான், அப்புறம் பிள்ளையாரை பார்த்தா சாத்தான், சிவனை பார்த்தா சாத்தான், விஷ்ணுவை பார்த்தா சாத்தான், திருப்பதி பாலாஜியுமே அவங்க சைத்தான் தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க எதுக்கு வந்து இந்து கோவில்ல வைக்கிறீங்க? நம்பர் 1 பாயிண்ட். 2வது, அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி இந்து மத நம்பிக்கைகள்ல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னும் போது, இழிவா பேசும்போது, அதை மீறும் போது எதுக்காக அவங்களை வைக்கணும், இந்துக்களை ஏன் வைக்கல அப்படிங்கிறத இப்ப பெரிய கொஸ்டினா மாறிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். சந்திரபாபு நாயுடு வந்து இதை பாலிடைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. சந்திரபாபு நாயுடு எதுக்கு பாலிடைஸ் பண்ணணும்? அதுக்கு வேற காரணம் இருக்கு. கடவுளை வந்து மையமா வச்சு அரசியல் செய்யறாரு அப்படின்னு ஜெகன் ரெட்டி இப்ப வாயை திறந்திருக்காரு. நேற்றுக்கு தான் வாயை திறந்திருக்காரு இதை பத்தி பேசின போது. அது இந்தியா டுடேல கூட அவரோட இன்டர்வியூ எல்லாம் வந்திருக்கு, பார்த்தேன் நான்.
அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப குறிப்பா நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு புதுசா முதலமைச்சரா, இதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சரா தான் இருந்தார். நாயுடு அப்படிங்கிற கம்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா அவங்க வைஷ்ணவிஸ்ட், நாமம் போடுவாங்க, சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். இங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலேயே எவ்வளவு பேர் நாயுடு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சனிக்கிழமை அன்னைக்கு, புரட்டாசி சனிக்கிழமை இல்ல, மத்த சனிக்கிழமையுமே நாமம் போட்டுட்டு பெருமாள் போய் சேவிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் வீட்டு அந்த துளசியை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு உன்னதமான நம்பிக்கைய குட்டிச்சார் ஆகிட்டாங்க இந்த மாதிரி பண்ணு. இது ஒரு பக்கம். இப்ப இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து, சார் நீங்க சும்மா அனாவசியமா அவங்க எல்லாரும் கிறிஸ்டியன்ன்றீங்க, அதனால அவங்க மதத்துக்கு, இந்து மதத்துக்கு எதிர்த்தாருன்னா, அப்படி நான் சொல்லவே இல்லை. அவங்க அம்மா, அதாவது ஜெகன்மோகனுடைய ரெட்டியுடைய அம்மாவே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்ப்போம். ராஜசேகர் ரெட்டி இறந்தாரு. அப்ப வந்து அவர் இறந்து எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா 2019 வந்து அதுக்கு வந்து அவங்க தேர்தல் நடத்தினாங்க. அந்த தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் போது அவங்க அப்பாவோட திதி வந்தது. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஆத்தங்கரையில அவங்க ஒரு இந்த பிராமின்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இந்த திதி இதுல செய்வாங்க, தேவசம்னு சொல்றோம்ல, அதை இந்த அந்த பிராமின்ஸை கூப்பிட்டு சனாதன மத தர்மப்படி அத்தனை கிரியைகளும் பண்ணாங்க. அப்ப வந்து பரப்புரை எப்படி செய்யப்பட்டதுன்னா, இவர் கிறிஸ்டியன் இல்ல, கிறிஸ்டியனா இருந்தாலும் ஹிந்துவா வாழக்கூடியவர், அதனால அவர் வந்து இந்துக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்ய மாட்டாரு அப்படின்னு பரப்புரை செய்யப்பட்டது. இந்த மாதிரி பார்ப்போம். உடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே நம்பிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அது போட்டதுக்கு அதுக்கப்புறமா அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டிவி பேட்டியில அவங்க அம்மாவை கேட்டிருக்காங்க, நீங்க வந்து கிறிஸ்டியனா அப்படின்னா. ஆமா, நான் மட்டும் கிறிஸ்டியன் இல்ல, ராஜசேகர் ரெட்டி எங்க ஹஸ்பண்டும் கிறிஸ்டியன், அவர் பையன் ஜெகன்மோகன் ரெட்டியும் கிறிஸ்டியன், அவர் பொண்ணு வந்து ஷர்மிலான்னு, எல்லாருமே நாங்க கிறிஸ்டியன் தான் அப்படின்னு. அப்ப வந்து அவங்க கேட்ட போது, பின்ன நீங்க இந்த மாதிரி பித்ருவித காரியங்கள்லாம் செஞ்சீங்களே, ஐயரை வச்சுதானே செஞ்சீங்க எல்லாம், அப்ப அது என்ன மெசேஜ் அப்படின்றதுக்கு அவங்க ஓப்பனா சொல்றாங்க. அந்த இன்டர்வியூல தெலுங்குல பேசுவாங்க, ஆனா அதுல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க சொல்றது 90% வந்து இந்துஸ் எங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்றதுக்காகத்தான் செஞ்சிருக்கோம் நாங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க அதுல. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அப்புறம் அதே மாதிரி என்னாச்சு, ஆட்சிக்கு வந்த உடனே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெருசலம் போயிட்டு வர்றதுக்கு மக்களுக்கு வந்து அந்த பண உதவித்தொகை, இப்ப எப்படி வந்து ஹஜ் போறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது செஞ்சாரு அவர். அது ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாரு, கிறிஸ்டியன்ஸுக்கு ஜெருசலம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பெத்லஹேம், ஜெருசலம் அங்கெல்லாம். ரெண்டாவது பாருங்க, இது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், நமக்கே அதிர்ச்சியா இருக்கும். அவர் வந்த அன்னில இருந்து பஸ் டிக்கெட் இருக்குல்ல, அந்த பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி ஜெருசலம் டிராவல் பண்ணிட்டு வர்றதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அதுல பிரிண்ட் பண்ணாரு. கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட்ல அதை பிரிண்ட் பண்ணாரு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க இந்துவா நடிக்கிற மாதிரி, இந்துக்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம், நன்மை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷத்தை போட்டு இந்து ஓட்டுகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணது எல்லாமே இந்துக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணிருக்காங்க. எந்த நல்லது பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இது வந்து நான் சொல்லல, சாய் தீபக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயர், சபரிமலை கேஸ்ல கூட அவர் தான் ரொம்ப தீவிரமா இறங்கி எல்லாம் செஞ்சாரு. அவருடைய இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து அவர் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியினுடைய அஜெண்டாவே 25% அந்த 5 வருஷம் ஆட்சிக்குள்ள மக்களை, ஆந்திரால இருக்கிற மக்களை கிறிஸ்டியனா மாத்தணும் அப்படிங்கறத அவங்களுடைய, கிறிஸ்துவ மதத்துக்கு மதமாற்றம் செய்யப்படணுங்கிறதான் டார்கெட். இதை பத்தி மேடல எல்லாம் பப்ளிக்ல எல்லாம் வந்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டியில இருக்கிற கேபினெட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த சாய் தீபக் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் போது அதான் சொல்றாரு, இது வந்து என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து ஹிந்துஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து அவர் வந்து எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். இந்த சாய் தீபக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா பார்ட்டியும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், ஆனா சில பார்ட்டியாவது இந்துக்களுக்கு விரோதமா நடக்க மாட்டாங்க, செயல்பாடுகள் வந்து கெடுதலா இருக்காது, அந்த மாதிரி கொஞ்சமாவது ஆதரவா இருக்கிற பார்ட்டிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே நேத்துக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவர். மக்கள் கையில தான் இந்த இயக்கம் இருக்கு, அவங்கதான் இதை எடுத்து செய்யணும், அப்ப கவர்மெண்ட் வந்து வேற வழி இல்லாம செய்யும் அப்படிங்கிறாரு. இந்த இந்து கோவில்களை வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்லயோ இல்ல அரசாங்கத்துல வந்து ஏத்திஸ்ட் கைகளையோ, கடவுளை நம்பாதவர்கள் கையிலயோ போகவே கூடாது அப்படின்னு சொல்றாரு சாய் தீபக் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாக்கா. சோ இதுதான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு. ஆனா இப்ப இத வந்து எப்படி மடைமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பாக்கலாம். இப்போ ஒரு வெளியே வரக்கூடிய செய்தியா பார்த்தோம் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது
இதெல்லாம் வந்துட்டு ஜோடிக்கப்பட்ட விஷயம் அப்படிலாம் நடக்கவே இல்லை. இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோர்ட்டை வந்து அணுகி இருக்காங்க இப்போதைக்கு. அதே சமயத்துல வந்துட்டு இன்னொரு பக்கம் இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து இப்படியும் பரவலா போய்கிட்டு இருக்கு. இப்போ கம்பெனியை பத்தி பேசணும் இல்லைங்களா? முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி பார்க்கும்போது 4 மாசத்துக்கு முன்னாடி 4 ட்ரக்கும் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது செய்தி அப்பயே வந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்க வந்து சப்ளையே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ மத்த கம்பெனி யார் என்ற கேள்வி எல்லாம் வருது. எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்துட்டு பணமா இல்ல நிறைய செல்வங்கள் கொழிக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய திருப்பதியில இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு வந்து நெய் வாங்கணும் அவசியம் ஃபர்ஸ்ட் அவசியமே இல்ல. அதான் நான் சொல்றேன். ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஜாஸ்தியானா 3000 கோடியில ஒன்னும் பெரிய இது கிடையாது. கொஞ்சம் படத்தை கொடுத்து நல்ல நெய்யை வாங்கிருக்கலாம். ஆக மொத்தம் இதுல வந்து நமக்கு என்ன இதுல இருந்து தெரிய வருதுன்னா, ஒண்ணு வேணும்ட்டே அவங்க இதை செஞ்சிருக்காங்க. இந்து மதத்தை இழிவுபடுத்தணுங்கிற செய்யறத வந்து நமக்கு தெரிய வருது அதுல இருந்து. ரெண்டாவது வந்து அந்த கான்ட்ராக்ட்ல ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு, ஊழல் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா மிடில் மேன் வந்திருக்காங்க. நீங்க இப்ப நம்ம வந்து இந்துக்கள் வந்து எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ஐயா நீ எவ்வளவு வேணா கொள்ளையடி ஊழல் பண்ணு எதை வேணா பண்ணு, ஆனா எங்க மதம் சார்ந்த விஷயத்துல எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ற, ஒரு நம்பிக்கை சார்ந்த தூய்மையை ஏன் புனிதத்தன்மையும் தூய்மையும் ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மக்கள்னு. அவங்களை எதிர்க்கிறத விட்டுட்டு எப்படியாவது எங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, நீ கொள்ளையடிச்சா அடிச்சுக்கோங்கிற லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கன்ற. நான் தேவஸ்தானம் வந்து அறிக்கை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க இல்லையா? இதுக்காக ஸ்டெப் சந்திரபாபு நாயுடு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இந்த நடைமுறைகள் எல்லாம் தாண்டி இப்போ மக்கள் மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வியாவே இருக்கு. என்ன பண்ணணும், என்ன புரிஞ்சுக்கணும்? இதைத்தான் நான் வந்து சோசியல் மீடியா அதை தவிர மெயின் ஸ்ட்ரீம் அதாவது பத்திரிகைகள், நான் டெலிவிஷனை பத்தி சொல்லல. டெலிவிஷன் வந்து நார்த்ல தான் சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க எதுவும் சொல்றது கிடையாது. ரிபப்ளிக் டிவியோ இல்ல வேற டிவியோ தான் சொல்றாங்க, டைம்ஸ் நவோ இந்த மாதிரி இதுல தான் பார்த்தேன் நான். இப்ப நான் உங்களுக்கு சில பாயிண்ட சொல்லும் போது அதிர்ச்சியா இருக்கும். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ற மாதிரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நெய் இருக்குல்ல அது வந்து வெஜிடேரியனா அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. நெய் வந்து மாட்டுல இருந்து பால் எடுக்கிறீங்க, அப்ப மாட்டுல இருந்து வர்றது நான் வெஜிடேரியன், அந்த பால்ல இருந்து தான் நெய் வருது, அதனால நெய் நான் வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு இத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப தீவிரமா பரப்புரை செஞ்சுட்டாங்க சோசியல் மீடியால. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், மக்கள் வந்து கொஞ்சம் மெயின் பாயிண்ட் என்ன, அங்க நடந்திருக்கிற கூத்து இந்த மாதிரி அட்டூழியம் நடந்திருக்கு, அதுல இருந்து இப்ப பால்ல இருந்து வர நெய் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனான சர்ச்சையை உண்டாக்கி மக்கள் எல்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வேலை அதுக்கு பதில் சொல்றது கிடையாது. இந்த ஊழலையும் இந்த புனிதத்தன்மையை கெடுத்ததையும் வந்து யாரு செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கணுங்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு இப்ப அதுக்கு வந்து நீங்க இப்ப சில ட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு எக்ஸ் தளத்துல பதிவிட்டுக்கலாம். ஒரு லேடி வந்து சொல்றாங்க, எங்க அம்மாவோட பாலை குடிச்சுதான் நான் வளர்ந்தேன் குழந்தையா இருந்ததுல இருந்து, அப்ப எங்க அம்மா வந்து நான் வெஜிடேரியன் தானே அப்படின்லாம் கேட்கறாங்க. எங்க அம்மா வந்து அப்போ அதுக்கு இன்னொருத்தர் வந்து உங்க அம்மா என்ன பிளான்டா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் அதாவது ஒரு தாவரமா நான் வெஜிடேரியன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க அப்பனா அம்மாவை வந்து தாவரமா நினைக்கணுமா அப்படின்னு. இது பாருங்க, இது ஒரு சர்ச்சை ஆயிடுது. இப்ப என்ன அம்மாவை பத்தின ஒரு சர்ச்சை, முதல்ல வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், இப்ப அம்மாவை பத்தின சர்ச்சை, இப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமா மாத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனா இங்க நீ அந்த பால் கொடுக்குற பசு அடிச்சு அந்த மாமிசத்தை நீ சாப்பிடுற, இதையும் அதையும் கம்பேர் பண்றீங்க, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே தோணிடுச்சு, இது வந்து இந்த மெயின் இஷ்யூ எதுவோ அதை பத்தி பேசாம இவங்க திசை திருப்புறாங்க. மக்கள் வந்து மெயின் இஷ்யூல இருந்து சப்சிடரி இஷ்யூக்கு வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒரு ட்வீட் வந்துங்க, எங்க அம்மா இதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இதை கேள்விப்பட்ட உடனே மயக்கமாயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ்ல அந்த ட்வீட் இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ட்வீட் வந்து ஒரு செகண்ட்ல 50-100 ட்வீட் அப்படியே வரிசையா வருது, அதே சேம் மெசேஜ். என்ன ஒரே ட்வீட் அப்படியே மல்டிபிள் அப்படியே போட்டு, இது போட் ஆபரேட் பண்ண மாதிரி, பிஓடி ஆபரேட் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. அது வந்து அதுல வந்து அந்த ட்வீட் வந்துகிட்டே இருக்கும் போதே 2 ட்வீட்டை ஒன்னா போட்டு உடனே ஒரு டூல் கிட் வந்திருக்கு, அதாவது இன்னொரு போட் வந்திருக்கு. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எந்த கட்சியோட ஐடியோ, மோஸ்ட்லி காங்கிரஸ் ஐடின்னு எனக்கு செல்லுல இருந்து வந்திருக்குங்கிற மாதிரி படுது எனக்கு. அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐடென்டிக்கல் ட்வீட் வந்திருக்கு அப்படின்னா வந்து பிஜேபி வந்து ஒரு டூல் கிட்ட கிரியேட் பண்ணிருக்காங்க, போட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ட்வீட் வர்றதுக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி கமெண்ட் போட்டேன்னா உனக்கு அந்த ட்வீட் வரப்போகுதுன்னு தெரியுது இல்லையா? ஆன்டியா போடுறாங்கல்ல,
ஆன்டி ஹிந்துவா ட்வீட் போடுறாங்க. அது பண்ணது இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து நாங்க மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்னு வருது. அது வர்றதுக்கு கூட சைமல்டேனியஸா அதை பத்தின ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆன்டி ஹிந்து ஆன்டி இதுவா பண்றாங்க. அந்த ட்வீட் சைமல்டேனியஸா வரும்போது எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, ஒரு ட்வீட்டை கிரியேட் பண்ண வேண்டியது, அதுக்கு உடனே பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ண வேண்டியது, ரெண்டையும் ஒரே ஆளு தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வருது. யாரும் இண்டிவிஜுவல் வந்து எங்க அம்மா இது பண்ணிட்டாங்கன்னு வரலாம அது வந்து என்னன்னா, இப்ப அதை பத்தி உடனே மக்கள் சர்ச்சை. நீங்க பாருங்க, நான் இதோட 3 விஷயம் சொல்லிட்டேன். மக்கள் இப்ப எதை பத்தி சர்ச்சை பண்ணிருக்காங்கன்னா, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது வந்து இந்த விஷமிகள்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து என்ன லட்டு சாப்பிட்டல, அது நல்லா டேஸ்டா இருந்திருக்குமே, எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா அழகா நல்லா இருந்திருக்குமே, அப்ப அந்த டேஸ்டே உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கும், அதனாலதான் திருப்பி திருப்பி லட்டு தேடி தேடி போறீங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து மத உணர்வு மனசை புண்படுத்துற மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, இது 4வது டூல் கிட், அந்த பக்கம் போயிட்டாங்க டைரக்ஷன். மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை எதிர்த்து ட்வீட் போடுறது, அதை பத்தி சர்ச்சை உண்டாக்குறது, அதை பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா வந்து இந்த லட்டுல கலப்படம் செஞ்ச ஒரு தகுடுதத்தத்தை, ஒரு விஷமத்தனத்தை அதை பத்தி பேசாம வேற ஏதோ டைரக்ஷன்ல மாத்தி அதை பேச வச்சிருக்காங்க பாருங்க. அது நிஜமாவே அவங்க வந்து அதுல எக்ஸ்பர்ட்ங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லா விஷயத்தையும் அப்படிதான். இன்னொரு விஷயம் சொல்றாங்க வந்து, பாஜக வந்து யாருமே இதை பத்தி கண்டுக்கவே இல்லை தலைவர்கள் யாரும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஜே.பி. நட்டா சொல்லியிருக்காரு. இப்ப இன்னொருத்தர் வந்து பிஜேபியில ஒரு சீனியர் அபிஷியல், அவர் வந்து இந்த மத மாற்றங்கள் இதெல்லாம் அவர் சொல்றாரு, நீங்க திருப்பதியில போய் பாருங்க, இந்த 5 வருஷத்துல எத்தனை எக்ஸ்ட்ரா சர்ச் வந்திருக்குன்னு. அந்த ரெட் டாட் இருக்கும், அந்த ரெட் டாட் அப்படியே குவிஞ்சு கிடக்கு கீழே திருப்பதியில. நான் மலைமேல இல்ல, கீழே திருப்பதியில அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா அந்த சர்ச்சஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு. எங்கே இருந்து பர்மிஷன் வந்தது, யாரு பர்மிஷன் கொடுத்தா, ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி கட்டி தள்ளியிருக்காங்க, சர்ச்சா கட்டி தள்ளியிருக்காங்க. அது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு. அதே மாதிரி பாஜக யாருமே சொல்லல அப்படிங்கிறது. இப்ப ஜே.பி. நட்டா வந்து உடனடியா வந்து சந்திரபாபு நாயுடு கான்டாக்ட் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு என்ன கேஸ் ஃபைல் பண்ணணுமோ இதை கம்ப்ளீட்டா தரவு ஆதியோட அந்தமா விசாரிச்சு ஒரு இது பண்ணணும், முடிவு கட்டணும், ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபைனல் இது வரணும் அப்படின்னு. இது இன்னொரு டூல் கிட்ட. நான் உங்களுக்கு இது வரைக்கும் 5 விஷயத்த எப்படி மடைமாற்றப்பட்டார்கள். இப்ப முக்கியமானது இன்னொன்னு, அது 6வது விஷயமா நான் வரேன். அயோத்தியா. அயோத்தியாவுக்கு வந்து 1 லட்சம் லட்டு வந்து இந்த பிராண பிரதிஷ்டா பண்ண போது கொடுத்துருக்காங்க. அங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது பிரசாதமா திருப்பதியில இருந்து அனுப்பப்பட்ட பிரசாதமா கொடுத்துருக்காங்க. அங்க வந்து இப்ப சர்ச்சையை உண்டு பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த லட்டெல்லாம் அதுலதான் இருந்தது. ஏன்னா அது நடந்து இப்பதான் இருக்கு, போன ஜனவரியில தான் நடந்தது. அதனால அதை வந்து ஒரு சர்ச்சையா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப மக்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ராமருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா. உடனே அதுக்கு விஷமிகள் எப்படி பண்றாங்கன்னா, ராமருக்கு வந்து இதுல மாமிசம் இருக்கிறது தெரியாதா, இப்படி எல்லாம் பேச்சு. உடனே அதுக்கு இவங்க மக்கள் ரிப்ளை பண்றது. இதனுடைய அப்படியே என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்றாங்க. எப்படின்னு பாருங்களேன். ராமரை பத்தி சர்ச்சை ஆயிடுச்சா, அடுத்தது ஒருத்தர் சொல்றாங்க, இந்த திருப்பதியில வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறைச்சு அயோத்தியால இருக்கிற ராமர் கோவிலுக்கு வந்து மக்களை திசை திருப்பணும், அதுக்காகத்தான் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் இவங்களே எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு. இப்ப நீங்க வந்து தினம் இந்த மாதிரி ஒரு 10 ரூமர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மெயின் பாயிண்ட விட்டாச்சு. எல்லாருமே இந்துக்கள் எல்லாரும் மெயின் பாயிண்ட விட்டுட்டு இந்த மாதிரி வதந்திகளுக்கு வந்து எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹிந்துயிசத்துல வந்து 33,000 கோடி கடவுள்கள் இருக்காங்கன்றாங்க. இப்ப வந்து பத்ரிநாத்துக்கு போறவங்க பத்ரிநாத்துக்கு போயிட்டு தான் அங்கேயும் லட்சக்கணக்கான பேர் போறாங்க. ராமர் அயோத்தியாவுக்கு போறவங்க போறாங்க, காசியில விஸ்வநாதர் கோயிலுக்கு போறாங்க. ஏன் தமிழ்நாட்டே எடுத்துக்கங்க. இத ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்றதுனால பழனி முருகன் கோயிலுக்கு போறதோ இல்ல ராமேஸ்வரத்துக்கு போறதோ குறைஞ்சிருக்கா? அப்படி கிடையாது. இப்ப இவங்க ஆனா எப்படி திசை மாற்றுறாங்க பாருங்க. திருப்பதியில இருக்கிற மக்கள் வந்து ராமர் கோயிலுக்கு போயிடுவாங்களாம். அதனால அதோட முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை விதைச்சு இதுல புனிதத்தன்மையை கெட்டு போயிடுச்சு, இனிமே அயோத்தியா ராமர் தான் முக்கியம், எல்லாரும் அங்க போங்கிற மாதிரி அது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இது கொஞ்சம் இது ஒரு 4-5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த உடனே இன்னொரு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, திருப்பதியில வந்து 3000 கோடி சொத்து இருக்கு, அதை வந்து ஆட்டையை போட பாக்குறாங்க. பிஜேபி தன்னோட கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த திருப்பதி தேவஸ்தானம் அந்த செட்டில் ஃபுல்லா எல்லா இடத்தையுமே ஆர்எஸ்எஸ் கையில கொடுத்துருன்னு ஒரு அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அத உடனே அதுக்கு கீழே இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஆர்எஸ்எஸ் கிடையாது, அது அதானிக்கு கொடுத்துருவாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு. ஒரு ரிலிஜனை அட்டாக் பண்ணணும்னா இவ்வளவு கீழ்த்தரமா
என்னத்துக்கு செய்யறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஹிந்து மதத்தை அழிச்சு ஒழிக்கணும், அதுதான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது. என்டிடிபி அடுத்தது, அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று, அதுல போய் ஏன் டெஸ்ட் கொடுத்தீங்க? ஹைதராபாத்லயே இந்த சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி இருக்கு, அங்க கொடுக்க வேண்டியதானே? இங்கே இருந்து குஜராத்துக்கு எதுக்கு அனுப்புன? அப்பனா அந்த அது ரிப்போர்ட்ல ஊழல் பண்ணிருக்கீங்க, ரிப்போர்ட்டை வந்து மாத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி உடனே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. மக்கள் கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன், என்னுடைய கடைசி இதுவா ரிக்வஸ்டா நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, யாரு வேணா என்ன வேணா பதிவு போடட்டும், நமக்கு வந்து ராமர் கோவில 500 வருஷம் நம்மளுடைய கனவு, அதை நினைவாயிருக்கிறது ஒரு தலைவர். அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு இதையும் அவர் தீர்த்து வைப்பாருங்கிறத வச்சுக்கங்க. அனாவசியமா எவனோ விஷவிகளும் சமூக விரோதிகளும் இந்து மத விரோதிகளும் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களும் போடுற பதிவுகளுக்கு பதில் போடாதீங்க, அவங்களை இக்னோர் பண்ணுங்கன்றதான் என்னுடைய ஃபைனல் ரிக்வஸ்டா நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவு. இப்ப வந்துட்டு மக்கள் திருப்பதிக்கு போறது வந்து கம்மியாகும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்க இந்து மக்களுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்ப வந்து இது வந்து ஒரு டெம்பரரி. உடனே வந்து பிஜேபியும் கட்சியும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சரி அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டாங்க. இதை பத்தி கண்டிப்பா வெளியில வந்துடும். ஆனா குயுக்தித்தனமா என்ன பண்ணிருக்காருன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தம் மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் அதிகாரிகள் செஞ்சது, எனக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. அதனால அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி பாக்குறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துலதான் நடந்தது, ஆனா அவர் அபிஷியல்ஸ் செஞ்சாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அங்க இருக்கிற சீஃப் எக்ஸிகியூட்டிவ், சேர்மன், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவங்களுக்கு தான் இது தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு, நைசா நழுவிட்டாரு. அப்புறம் வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி, மக்களுக்கு நம்பிக்கை போகுமான்னு, போகாதுங்க. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு வந்து பிலீஃப், இன்னொன்னு வந்து ஆட்டிடியூடு. கடவுள் இருக்கிறாருங்கிறது வந்து பிலீஃப், அதை அசைக்க முடியாத. நம்ம எந்த கடவுள் மறுப்பாளர்கள் கூட அதை சொல்லுவாங்க, எனக்கு தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க, நான் பார்க்கலன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இல்லைங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தான் அவங்களுக்கு உள்ளூர ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுதான் பிலீஃப். ஆனா ஆட்டிடியூடு என்ன அப்படின்னாக்க, எந்த கடவுள், ராமரா, கிருஷ்ணரா, முருகனா, சிவனா, அதுதான் ஆட்டிடியூட். ஒரு வைஷ்ணவரை வந்து சிவபக்தனா மாத்தலாம், சிவபக்தனை வைஷ்ணவரா மாத்தலாம், அந்த மாதிரி தான் பண்ணலாம். இதைத்தான் மதமாற்றம் செய்யக்கூடியவங்க வந்து அதுக்கான டூல்ஸை கையில் எடுத்து அதை பார்த்தா, ஆட்டிடியூட மாத்திட்டீங்கன்னா அதை பிலீஃபா மாத்துறது ஈஸி. ஆனா பிலீஃபை வந்து பேசிக்கா நீங்க கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றது முடியவே முடியாது, அது வந்து ஸ்ட்ராங் பிலீஃப். அது மாதிரி இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்தவர், எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ இதெல்லாம் நடந்திருக்கு, அது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அதனால கண்டிப்பா போகத்தான் போவாங்க. கூட்டம் வந்து டெம்பரரியா மேபி ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ குறையுமே தவிர கண்டிப்பா குறையாது. அதாவது இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா போகத்தான் போவாங்க, அது ஒரு பாயிண்ட். என்னுடைய வேண்டுகோள் இந்துக்கள் கிட்ட என்னன்னா, உங்க மதத்தை மட்டும் நம்புங்க. யாரோ விஷமிகளும் மத நம்பிக்கை இல்லாதவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் போடுற ட்வீட்டுகளுக்கும் அவங்க போடுற பதிவுகளுக்கும் உங்க எனர்ஜியும் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி எதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவன் உடனே பத்தியா எனக்கு பதில் வந்துருச்சுட்டு அவன் இன்னும் மேல அவங்களை உசுப்பேத்தி விடுவான். அதுக்கு நீங்க மயங்கவே மயங்காதீங்க. அந்த டயத்துல உங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்ல ஏதாவது நல்ல புஸ்தகத்தை எடுத்து படிங்க, அந்த மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பதில் போடக்கூடிய லெவல்ல இருக்கிற ஆளே கிடையாது. அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இக்னோர் பண்ணுங்க, அவங்க போடவே பதிவு போடுறதே நிறுத்திடுவாங்க. நான் சொல்றேன், நம்ம பதில் போட போட அவங்க இன்னும் மேல மேல அவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு, உண்மையான இஷ்யூ என்ன அப்படின்னா, புனிதத்தன்மை கெட்டுள்ளது, நம்பிக்கை அகற்றப்பட்டுள்ளது, அதை வந்து சிதைக்கப்பட்டுள்ளது. அதை நோக்கிதான் நம்ம பயணமும் நம்மளுடைய எடுப்புகளும் இருக்கணுமே தவிர, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம டைவர்ட் ஆகவே கூடாது. இந்த திருப்பதி லட்டு கண்டாமினேஷன், அடல்ட்ரேஷன், இந்த விவகாரத்துல, அதாவது அனிமல் ஃபேட் எல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பரவலா வைரலா ஓடிக்கிட்டு இருக்கிற டாபிக்ல வந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்துக்களுக்கு எதிராக. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு அமைப்பை கொண்டு தீர்வு காணலாம் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சனாதன தர்ம ரக்ஷ சமிதி அப்படின்னு ஒண்ணு. அவர் ஆக்சுவலா சனாதன தர்ம ரக்ஷ போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தமிழ்ல வாரியம்னு கூட சொல்லலாம். ஜென்ரலா வந்து சனாதன தர்ம ரக்ஷ சமிதி அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அதோடது. அந்த அமைப்பை வச்சுட்டா எந்த விதமான பிரச்சனைகளையும் அந்த அமைப்பு மூலமா தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது
ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுடைய சிறப்பான ஒரு ஐடியாவா படுது நமக்கு.